சுகர் பேஷண்ட்டுக்கு காலில் காயம் வந்தா முதல் உதவி என்ன பண்ணணும்? இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சர்க்கரை நோயின் அறியாத முகங்கள் நாள் 6ற்கு உங்களை வரவேற்கிறேன். சர்க்கரை நோயினால பாதிக்கப்பட்டவங்களுக்கு காலில் காயங்கள் வந்தா தெரியாம போகிறதுக்குள்ள வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். ஏன்னா உணர்வுகள் இல்லாததுனால. காயங்கள் வந்தா என்ன பண்றதுங்கிறதுக்கு முன்னாடி காயங்கள் வராம இருக்க என்ன பண்றதுங்கிறத இப்ப சொல்லித்தரேன், கேட்டுக்கோங்க. குளிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் விரல் இடுக்குல ஈரப்பதம் இல்லாத மாதிரி பாத்துக்கணும். ரெண்டாவது, தினைக்குமே ஒரு தடவை காலை கால் மேல போட்டு குதிகால ஏதாவது ஆணிக்கால் இருக்குதா, எங்கேயாவது கருப்பா இருக்குதா, இல்ல புள்ளி புள்ளியா இருக்குதா, இல்ல கணுக்கால சுத்தி வறண்ட தோல் இருக்குதான்னு பார்க்கணும். இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தா உடனே டாக்டரை பார்த்து அவங்களோட அட்வைஸை கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. சப்போஸ் காயம் வந்துருச்சு என்ன பண்ணணும்? முதல்ல அதிகமா நடக்க கூடாது. ரெண்டாவது, தலகாணி வச்சு காலை தூக்கி வச்சுக்கோங்க. மூணாவது, அடுத்த நாள் உடனே டாக்டரை போய் பார்த்து ட்ரீட்மெண்ட்டுக்கு உங்களை உட்படுத்தி. இந்த மாதிரி மோர் இன்ஃபர்மேஷனுக்கு எங்க பேஜை ஃபாலோ பண்ணுங்க. எனக்கு நல்லதே நடக்கும், என்ன சார்ந்தவருக்கும் நல்லதே நடக்கும்.